லூஸா அந்த போயிட்டு நான் தான் முதல்வர் வேட்பாளர்னு போஸ்ட் ஓட்டிகிட்டு இருக்காங்க. பிஜேபியில் நாங்கள் தாங்க பெரிய கட்சி 18 ஸ்டேட்டுங்க என்று பேசிகிட்டு இருக்காங்க. இவர் என்ன தெரியல, இவர் பாட்டுக்கு போயின்னுக்கிறாரு. இது பலன் தருமா என்று நினைத்தேன். இது தொடர்ந்து இது ஒரு பக்கம் நடந்தாலும் ஜூலை 7ஆம் தேதியிலேருந்து நான் தமிழகம் முழுக்க பயணம் போகிறேன். அது தேர்தல் பிரச்சாரமாக கூட நம்ம எடுத்துக்கலாம். பிரச்சாரம் அப்படி தான் எடுத்துக்கலாம். இவ்வளோ சீக்கிரமாக எடப்பாடி பழனிசாமி தேர்தல் பிரச்சாரத்துக்கு போகிறதான காரணம் என்ன சார்? நான் புரிஞ்சுக்கிட்டதை வச்சு சொல்கிறேன், சரியானு சொல்லுங்கள். திஸ் ஷோஸ் இஸ் கான்ஃபிடென்ஸ்னு சொல்லலாமா? ஃபஸ்ட்டு நான் இதை எப்படி புரிஞ்சுக்கிறேன்னா, ஏன் இதை செய்கிறார் அப்படின்னு நான் புரிஞ்சுக்கிறேன்னா, இந்த ஜூலைக்குள் கூட்டணி இறுதி வடிவம் பெறும் என்று அவர் எதிர்பார்த்திருந்தார். பாமக பிளந்து கிடக்கிறது, தேமுதிக திமுகவோடு பேசி கொண்டிருக்கிறார்கள். சரி, இந்த கூட்டணிகள் இறுதியாகட்டும், அதற்கு பிறகு பிரச்சாரம் தொடங்கலாம் என்றால் இது முடிவடைவதற்கு டிசம்பர் கூட ஆகலாம் இல்லையா? சரி, பாஜகவோடு சேர்ந்து இணக்கமாக கூட்டு பிரச்சாரமாக இதை தொடங்கலாம் என்றால் என்ன நடந்தது நேற்று என்பது தான் இப்போ விவாதித்தோம். திரு பழனிசாமி அவர்களோட பர்சனாலிட்டி என்னன்றதை புரிஞ்சுக்கிறதுக்காக நான் இதை சொல்கிறேன். 21 சட்டப்பேரவை தேர்தலுக்கு திரு பழனிசாமி பிரச்சாரத்தை தொடங்கியது அக்டோபர் 2020. ஞாபகம் இருக்கா? நம்ம கூட கேட்டோம், அப்போது இவ்வளோ சீக்கிரமாக தொடங்க மாட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு எதிர்கட்சியாக இருந்து தொடங்கலாம் ஒரு ஆள். கரெக்டாக அப்போது தான் யார் முதல்வர் வேட்பாளர் என்ற பஞ்சாயத்தை தொடங்குகிறது. கரெக்டாக மதுரையில் திடீரென்று போஸ்ட் முளைக்கும், ஓபிஎஸ் அண்ணன் ஓபிஎஸ் முதல்வர் வேட்பாளர்னு தேனியில் முளைக்கும், விருதுநகரில் முளைக்கும். அப்போது திரு எல் முருகன் அவர்கள் தமிழக பிஜேபி தலைவர் என்று நினைக்கிறேன். 20ல் எல் முருகன் தான். இந்தியாவில் 18 ஸ்டேட்டில் ஆட்சியில் இருக்க கட்சிங்க, யார் முதல்வர் வேட்பாளர்ன்றதை நாங்கள் தாங்க முடிவு செய்வோம்னு சொன்னார். ஞாபகம் இருக்கா? இவங்கெல்லாம் இப்படி பேசிகிட்டு இருந்தாங்க. அவர் பழனிசாமி காதில் ஒரு மைக்க மாட்டிக்கினார். வெற்றி நடை போடும் தமிழகம் கிளம்புனாரா? அப்போ கூட ஒரு பிரச்சார கூட்டத்தில் தான் நினைக்கிறேன், ஐயா இந்த கொரோனா பசங்க பூரா பாஸ் பண்ணி விடுங்கயா, நாங்கள் கிராண்டட், உங்கள் கோரிக்கையும் நிறைவேற்றப்படும். ஞாபகம் இருக்கா? கவலையே படல இல்லையோ. நான் ஃப்ராங்காக சொல்கிறேன், அப்போது மனசில் நினச்சது நான் லூஸா அந்த போயிட்டு நான் தான் முதல்வர் வேட்பாளர்னு போஸ்ட் ஓட்டிகிட்டு இருக்காங்க. பிஜேபியில் நாங்கள் தாங்க பெரிய கட்சி 18 ஸ்டேட்டுங்க என்று பேசிக்கிட்டு இருக்காங்க. இவர் என்ன தெரியல, இவர் பாட்டுக்கு போயின்னுக்கிறாரு. இது பலன் தருமா என்று நினைத்தேன். வெற்றி நடை போடும் அப்படியே அட்வர்டைஸ்மெண்ட் பிளிட்ஸ் கிரீக்னு சொல்லலாம். சுனில் வந்துட்டார போங்க, பேப்பரை காலையில் திறந்தீங்கன்னா எல்லா பேப்பர்லேயும் வெற்றி நடை போடும் தமிழகம் இந்த மைக்கோட பழனிசாமி இப்படி கையை நீட்டிகிட்டு இருக்க புகைப்படம் வரும். இந்த பக்கம் இது வரும், அந்த பக்கம் தொடர்ந்து ஒரு இங்கே பிரச்சாரம் அங்கே பிரச்சாரன்றது நடந்து கொண்டு இருந்தது. உள்ளபடியே நான் சொல்கிறேன், திமுக அதிமுக மிக மோசமான தோல்வியை சந்திக்கும் என்று நான் நினைத்தேன். இல்லை, நானும் நினச்சேன் சார். ஏன்னா 10 இயர் ஆன்டி இன்கம்பன்சி, வேறு எதையுமே நான் நினைக்கல. ஒரு அயற்சி. ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு 35 ஆண்டு கால தமிழக வரலாற்றில் தொடர்ந்து 2 முறை எந்த கட்சியும் திமுகவும் சரி அதிமுகவும் சரி ஆட்சிக்கு வந்ததே இல்லை. 5 வருஷம் ஒரு வாட்டி மாறுது, கிட்டத்தட்ட கேரளா ஸ்டைலு. இதுதான் இந்த முறையும் அப்படின்ட்டு நான் உறுதியாக நினைத்தேன். அது இது அதிமுக ரொம்ப மோசமான தோல்வியை சந்திக்கும். திமுக கிட்டத்தட்ட 170-80 அடிச்சிருவாங்க. ஏனென்றால் கூட்டணி வேறு அந்த பக்கம் இல்லையா? கூட்டணி வேறு அந்த பக்கம் வலுவான கூட்டணி இருக்கிறது. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இந்த ஆன்டி பிஜேபி ஃபேக்டர் ஒன்று இருக்குது. அண்டு அந்த 10.5% லாஸ்ட் மினிட்டில் ரொம்ப அவசரப்பட்டு அவர்கள் கொடுத்து விட்டார்கள் என்று வன்னியர் அல்லாத சமூகத்தினர் கருதினார்கள். திரு டிடிவி தினகரன் மற்றும் திருமாவளவன் மட்டும் அதை கண்டித்து அப்போது அறிக்கை வெளியிட்டார்கள். ஞாபகம் இருக்கா? அவங்க 2 பேரும் மட்டும்தான் வெளிப்படையாக நீங்கள் மற்ற சாதியினரை கணக்கில் எடுக்கணும், அதிமுக செய்கிறது தவறுன்னு அவங்க 2 பேரும் அறிக்கை வெளியிட்டார்கள். இன்னொரு பக்கம் அப்போ தான் பிஜேபி இந்த வேல் யாத்திரை நடத்தி முடித்த புதுசு ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. காண்டாக இருந்தாங்க ஜனங்க பிஜேபி மேலே. இவ்வளோ பெரிய மூட்டையெல்லாம் தூக்கிட்டு ஒரு என்ன பண்ண போகிறாரு, ஒரு 30 ஜெயிச்சாங்கன்னா பெரிய விஷயம் நினச்சா, கூட்டணியோடு சேர்ந்து 75, வெறும் அதிமுக 66 என்பது ஒரு 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 இம்பேக்ட்ஃபுல் விக்டரி, இம்ப்ரெசிவ் பெர்ஃபார்மன்ஸ். அதன் பிறகு திரு சுனில் கனுகுலு அவர்களிடம் நான் பேசினேன். ரிசல்ட்லாம் ஒரு 4-5 மாதங்கள் கழித்து எவ்வளோ தான் சார் எய்ம் பண்ணிங்கன்னு சொன்னோடனே, சார் நாங்கள் ஒரு 100 தொற்றுவோன்னு நினச்சோம். 117 கஷ்டன்றது எங்களுக்கும் தெரியும், 100 தொட்டுடலாம். அது 100 ஏன் தொட முடியலன்னு முக்கிய காரணம் தினகரன் ஒரு
அந்த கட்சி வந்து நிறைய இடங்களில் ஓட்டு பெற்று. அமமுக 100 தொற்றுலாம் நினச்சோம் சார் அப்படின்னு. சரி 100 தொட்டு என்ன, 100 தொட்டு அவ்வளோதான் சார், அப்புறம் பிஜேபி ஆட்சி எப்படி அமைக்கிறதுன்றது அவங்க பார்த்துப்பாங்க. 100 தொட்டலான்னு நினச்சோம் சார் என்று அவர்கள் சொன்னார்கள். எடப்பாடியோட கட்சி அசஸ்மெண்ட்டு 105 to 110, 115 வரைக்கும் அவங்க எய்ம் பண்ணாங்க. அப்போது உளவுத்துறையின் தலைவராக இருந்தவர் திரு ஈஸ்வரமூர்த்தி, அவர் கூட்டணியோடு சேர்த்து 80 முதல் 90 என்றார். 90 கூட சொல்லல அவர், 80 என்றார். நான் இவ்வளோ டீட்டெயில் தெரியாது எனக்கு, ஜஸ்ட் ஜெனரல் ஃபேக்டர்ஸு. 10 வருஷம் ஆன்டி இன்கம்பன்சி, கரப்ஷன் அலிகேஷன் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது, அண்ட் பிஜேபி இஸ் அ லயபிலிட்டி ஃபார் திஸ் அலையன்ஸு. ஸோ ஒரு 30 இவங்க தொடர்றது கஷ்டம் அப்படின்னு நினச்சேன். இட் வாஸ் அன் இம்ப்ரெசிவ் பர்ஃபார்மன்ஸ். அந்த 66 எம்எல்ஏக்களை 75 கூட்டணியோடு சேர்த்து 75 எம்எல்ஏக்களை அதிமுக கூட்டணி பெற்றதற்கு முழுமையான காரணம் என்று நான் திரு பழனிசாமி அவர்களை தயக்கமில்லாமல் சொல்வேன். ஒத்தால இயேசுநாதர் சிலுவையை தூக்கிட்டு ரோம் நகர வீதிகளில் நடந்தது போல் அவர் நடந்தார். எதை பற்றியும் கலவில்லை. ஒரு மைக்கு, ஒரு வேனு, வெற்றினரை போடும் தமிழகம்னா அப்போ தான் ஆராசா அவரோட தாயாரை பற்றி பேசினார்னு நினைக்கிறேன், இல்லையா? அது ட்ரெண்டாக மாறிச்சு. இன்னொன்று, சிவாஜி கணேசனே தோற்றுருவார். ஞாபகம் இருக்கா? என்ன பேசிட்டுங்க, அரசியலில் இருக்கேன், அம்மா என்ன பாவம் பண்ணாங்க அப்படின்னோடனே கிழந்து அர்த்தம் ஐயா ஐயா உருகாதோறும் உருகினார். ஐயா நீங்கள் கண் கலங்காதீங்கய்யா, ஐயா நாங்கள் இருக்கேன் ஐயா எடப்பாடி ஐயா. அதெல்லாம் இயல்பாக நடந்ததுப்பா. நான் கேட்டேன் செட்டிங்கான்னு கேட்டேன். இல்லை இயல்பாக நடந்துச்சு பண்ணாங்க. அதையும் இந்த சுற்றுப்பயணத்தையும் பொருத்தி பார்க்கணுன்னு நான் புரிஞ்சுக்கிறேன். புரியுதா? கூட்டணி இல்லை இன்னைக்காவது பரவாயில்ல, அவர் தான் பொதுச் செயலாளர், அன்னைக்கு இணை ஒருங்கிணைப்பாளர். கரெக்டா? ஒருங்கிணைப்பாளர் அவர், இணை ஒருங்கிணைப்பாளர் ஓபிஎஸ். கரெக்டு. கட்சிக்கு தலைவர் கூட கிடையாது. தி கான்ஃபிடென்ஸ். புரியுதா? இன்றைக்கே நம்ம தொடர்ந்து பேசியிருக்கோம். ஐடிபிங்க ஒரு பக்கம் பொழந்துக்கிட்டு கிடக்க, வேலை செய்யாமல், கட்சியில் சிக்கல்னால் அந்த அளவுக்கு அன்றைக்கி இருக்க மாதிரி தலைமை சிக்கல்கள் இல்லை, பட் சம் டிஃபிகல்ட்டிஸு. இவர் யார் கேட்குறேன், நான் தலைவர்கிட்டலாம் பேசினேன்னா என்னங்க சொல்கிறேன்னு கேட்டால், பார்த்துக்கலாம் விடு தம்பி, போய் வேலை பாருங்க தம்பி, இவ்வளோ தான். இதை தாண்டி எதுவும் பேசுறதுங்க. 8ஆம் தேதியா 7ஆம் தேதியாப்பா? ஜூலை 7 சார், 7. அண்டு இந்த கேம்பெயின் ஸ்பெக்டாகுலராக இருக்குன்றாங்க. அண்ட் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் 2 முக்கியமான தளபதிகளின் கோட்டையிலிருந்து இந்த பிரச்சாரத்தை தொடங்குகிறார், இல்லையா? ஆக்சுவலாக அவங்க எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க, எங்கெல்லாம் வந்து ஸ்ட்ராங்காக இருக்காங்களோ அங்கே இன்னும் வலுப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி ஆரம்பிக்கிறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு எங்க 2 மாவட்டம் இப்போ கவர் பண்ணுறாரு. கோயம்புத்தூர், விழுப்புரம். 2லேயும் ஏங்க? கோயம்புத்தூரில் யார்? வேலுமணி அவர்கள். விழுப்புரம் டிவி சண்முகம். வித்தை காமிச்சிருவாங்க 2 பேரும். அப்போ இதை கவுண்டர் பண்ணுறதுக்கு திமுக ஏதாவது பண்ணி ஆகணும், ஏதாவது ஒரு பதில், ஒரு வித்தையை காமிச்சாகணும், இல்லையா? ஸோ இப்போ நவ் டிஎம்கே இஸ் ஃபோர்ஸ் டு டூ சம்திங். ஓகேவா? திமுக மற்றும் கூட்டணி கட்சிகளில் இருக்கக்கூடிய நிலைமை குறித்து விரிவாகவே நம்ம பின்னாடி பேசலாம். ஸோ இப்போதைக்கு பார்த்தீர்கள் என்றால் இதுதான் எடப்பாடியோட ஸ்டைலு. அதுக்காக தான் நான் சொன்னேன், லாஸ்ட் கேம்பெயினை எப்படி ஸ்டார்ட் பண்ணாரோ அதே மாதிரி எதை பற்றியும் கவலைப்படுறதில்லை. அப்போது அவர் முதலமைச்சர் என்பதையும் நான் மறந்து விடக்கூடாது. அப்போயாவது வேலை இருந்துச்சு, இப்போ வேலையே இல்லை. இதான் வேலை, இல்லையா? அதான் சரி பார்த்துக்கலாம் தம்பி அப்படின்னா ஹீ இஸ் லீடிங் பை எக்ஸாம்பிள். நான் போய் பிரச்சாரம் பண்ணுறேன்னு என்ன அர்த்தம்? போச்சாளர் போய் ஊர் சுற்ற ஆரம்பிச்சிட்டாரு, அப்போ மற்றவங்க ஒழுங்காக வேலையை பாருங்க என்று அர்த்தம். அந்த கான்ஃபிடென்ஸு தொண்டர்களுக்கு பரவும் என்று நான் நம்புகிறேன். தொண்டனுக்கு லீடர் ஷுட் லீட் பை எக்ஸாம்பிள். ஹீ இஸ் லீடிங். ஸோ இது எப்படி இருக்குதுன்றதை நம்ம பொறுத்து இருந்தான்னு பார்க்க வேண்டும். இந்த எலெக்ஷன் அதிர்வு வந்து இப்போந்தே பரவ ஆரம்பிக்கும். அதுதான் புரியுதுங்களா? இது என்னென்னா, இன்னும் 6 மாதம் இருக்குது எலெக்ஷனுக்கு, எல்லாம் இருக்கும்போது ஐயோ தலைவர் பிரச்சாரத்துக்காக தொடங்கிட்டேன், நம்ம பார்க்கணும், வேலை பார்க்கணும். அது எலெக்ஷன் ஃபீவரு கட்சிக்குள்ளே ஃபஸ்ட்டு வரணும், வந்தால் தானே மற்றவங்களுக்கு. அதனால் அந்த அடிப்படையில் தான் அவர் ரொம்ப ஏர்லியராக தொடங்குறாருன்னு நினைக்கிறேன். அது இதை ஸ்டார்ட் பண்ணிட்டோன்னா ஆட்டோமேட்டிக்காக மற்றவர்கள் வர வேண்டும். இன்னொரு ஸ்ட்ராட்டஜி என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ அவர் பிரச்சாரத்தை தொடங்கும் போது அங்கே கோவை மற்றும் விழுப்புரத்தில் இருக்கக்கூடிய பிஜேபி கட்சியினர் என்ன செய்ய வேண்டும்? ஆதரவு அளிக்கணும், கூட்டத்தை கூட்டு வரணும், நின்று வரவேற்பு அளிக்கணும், இல்லையா? இது ஒரு கல் 2 மாங்காய்களா? இப்போ இந்த முரண்பாடுகள்லாம் இதாகுமா? இப்போ அமித்ஷாவே சரி பண்ணுறது என்ன பண்ணார்? போய் கோயம்புத்தூரில் வரவேற்பு கொடுங்க, போய் பழகுங்கன்னு சொன்னால எப்படி பழகணும்? இது வரவேற்பு கொடுத்து தான் பழகணும். நினைக்கிறாங்கன்னா அங்கே ஏடிஎம்கே கொடி 4 இருக்குன்னா இங்கே பிஜேபி கொடி 2 இருக்கும். 8ஆம் தேதி கன்ஃபார்ம் பண்ணலாம் அமித்ஷா வந்து கன்ஃபார்ம் பண்ணுறாருங்க, இல்லை மீண்டும் வந்து கூட்டணி ஆட்சி அப்படின்னு சொல்கிறாரு. கூட்டணி சொல்கிறாருன்னா ஏடிஎம்கே வில் ஸ்டார்ட் ரீதிங்கிங் தி அலையன்ஸ். நான் தானே சொல்லிடுறேன்.
நான் மூத்த தலைவர்கிட்ட எல்லாம் பேசினேன். எலெக்ஷனுக்கு முன்னாடி கூட்டணி ஆட்சி என்பதற்கு ஒரு காலமும் அதிமுக ஒப்புக்கொள்ளாது. தெளிவாக இருக்காங்க அதில். கூட்டணி உடைவதற்கான வாய்ப்பு கிடையாது. ஆனால் நீங்கள் சொல்வது போல் அமித்ஷா வந்து இல்லை நான் ஏற்கனவே சொன்னது தான் கரெக்டு, கூட்டணி ஆட்சி தான் அப்படின்னு சொன்னால் கூட்டணி முறிவதற்கான சாத்தியக்கூறுகளும் உண்டு. அந்த தவறை திரும்ப அமித்ஷா செய்வார்னு எனக்கு தோணலை. ஏன்னா இங்கே நயனானந்தெல்லாம் இங்கேருந்து வந்தவர் தானே சொல்லுவார், தேவையில்லாத வேலை இது. 105 சீட்டு வாங்கினாங்கன்னா அப்போ பேசலாம் கூட்டணி. இப்போ இதை பேசுகிறது நீங்கள் சொன்னது போல் தோல்விக்கு வழிவகுக்கும். அப்புறம் எங்கே நீங்கள் அமைச்சரை ஃபார்ம் பண்ணுறது? அதனால இது இப்போ தேவையில்லாத பேச்சுன்றது இங்கே இருக்கவங்களும் சொல்லுவாங்க. அவங்களுக்கும் ஃபீட்பேக் வரும்ல. நான் சொன்னேன்ல, நேற்று மத்திய உளவுத்துறை பற்றி சொன்னேன்ல, இப்போ அமித்ஷா பேசியதற்கு இங்கே என்ன ஃபீட்பேக்கு? அதிமுக தொண்டர்கள் தலைவர்கள் என்ன கருதுகிறார்கள் சொல்லுவோம் சார், எல்லாம் காண்டாயிட்டாங்க சார், கூட்டணி அவுத்து விடுனேன் அண்ணே, இதானே சான்ஸு, அது தேவையில்லைண்ணே அண்ணே அவுத்து விடுனேன் என்று பேச தொடங்கி விட்டார்கள்னு சொல்லும்போது அப்படியே ரிவர்ஸ் பண்ண வேண்டியது. நீங்கள் நயினாரை போல தமிழகத்தில் கட்சி நடத்துங்கள், அண்ணாமலை வேலையை பார்க்காதீர்கள்னு இங்கேருந்து ஃபீட்பேக்கு அமித்ஷாவுக்கு கிடைக்கும்.